மேகமலை மேகத்துக்கு நடுவில் இருக்கும். ஒரு லிட்டில் ஹேவன் மாதிரியே இருக்கும். லிட்டில் என்ன பெருசாகவே இருக்கும். வாங்க போய் பார்க்குறோம். நானும் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். அங்கே எப்படி போகிறது என்னெல்லாம் எனக்கு தெரியலை. இந்த தம்பி போகிற ஊருக்கு வழி சொல்லு அந்த மாதிரி தான் கேட்டு கேட்டு கிளம்பிடுவோம். மேகமலைக்கு போயிடுவோம். நம்ம போகிறது ஆகஸ்ட் மாதம். இந்த மாதிரி பிளேஸுக்கு போனால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் போனால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் போய் தான் பார்ப்போமே. எத்தனை படிக்கிறீங்க? இந்த ஊரா நீங்கள்? சரி சரி. குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மேகமலை ரோடை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். நம்ம இன்ன வரைக்கும் சாப்பிடலை. சரி, நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு 2-3 ஹோட்டல் இருந்துச்சு. பார்த்தேன், என்னடா இது அடுப்பும் எரியலை ஒன்றும் எரியலை, சுட சுட இருக்கா என்னன்னே தெரியலை. சரி விடுங்க, அடுத்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:15. குச்சனூர் கோயிலேருந்து கிளம்பி 11:15 கிளம்பியிருக்கேன். இப்போ நான் மேகமலைக்கு எப்போ போவேன்? அங்கே எனக்கு தெரிஞ்சு 4 மணி வரைக்கும் தான் 4 மணி வரைக்கும் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே விட மாட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே இன்றைக்கி நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. இப்போ நான் எப்படி ஒரு பையன் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, எங்கள் ரொம்ப அதிகமாக டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போனதே கிடையாதுங்க. இப்போ தான் நான் போகிறேன். ஒரு பிளேஸ்க்காக போயிட்டு என்ஜாய் பண்ணணும். அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்காக தான் நான் போகிறேன். ஆனால் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் நான்லாம் இப்படிலாம் பண்ணுவேனான்றது எனக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா ஊராக கோயிலாக எல்லா இடத்துக்கும் நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், லைஃப் நீங்கள் எதிர்பாருங்கன்ற மாதிரி தான் லைஃப் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த லைஃப்பில் நீங்கள் வேணான்னு சொன்னால் அதைத்தான் அந்த கடவுள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொடுப்பான். சரிங்களா? நீங்களாம் தப்பிக்க முடியாது. எல்லாத்துலேயும் எல்லா அடியும் கடவுள் கொடுப்பான், எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பான். அதான் சொல்லுவாங்களே, நல்லதும் கொடுப்பான் கெட்டதும் கொடுப்பான்ற மாதிரி தான் லைஃப்பெல்லாம். என்ன சொல்கிறது, கிழிச்ச கோட்டிலலாம் போக முடியாதுங்க. அன்எக்ஸ்பெக்டட் நிறைய நடக்கும். எல்லாத்தையும் சந்திக்க ரெடியாயிருங்க அவ்வளோதான். ஃபேஸ் பண்ண மற்றபடி எவ்வளோ இது பண்ணாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், அவ்வளோதான். தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாங்க, அவ்வளோதான். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 27 வயசு 28 கிட்ட ஆகலாம். ஓகேவா? ஆனால் இன்னும் வாழ போகிறது ஒரு 30 வருஷம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஐயோ இது பண்ணலைன்னு மட்டும் நினச்சிட்டு போயிடாதீங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. நான் நல்லா ஹோட்டலில் நிப்பாட்டு சாப்பிட்டு அப்படியே மேகமலைக்கு கிளம்புவோம். இன்னும் நம்ம மேகமலைக்கு போக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளேயே சுற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு வியூ மலையெல்லாம், அதே மாதிரி இது மலைக்கு முன்னாடி அப்படியே விண்டு செம்மையாக இருக்குங்க. விண்டு மில்லு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஒரு 30-40 இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இன்னும் நான் சாப்பிடல. மணி 12 ஆயிடுச்சு. 12 கிட்ட ஆக போகுது. நான் இன்னும் ஹோட்டல் பெஸ்ட்டுன்னு தேடி போய்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மலை மேலே நின்று இந்த வியூவை பார்த்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்துருவோமான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த பாதையில் போய்கிட்டு இருக்கேன். எங்கே போயிடுவோமா, எனக்கு எந்த பாதையெல்லாம் தெரியலை. மேப் பார்த்து தான் போய்கிட்டு இருக்கேன். அநேகமாக ரீச் ஆயிடுவேன். ஓகே, நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக மேகமலை போகிறதுக்கு 24 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு கடை இருந்துச்சுங்க. சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ரெயின். அந்த கடைக்காரமா 12 மணிக்கே போய் காலை சாப்பாடே நம்ம 12 மணிக்கு தானே போய் சாப்பிட்டோம். அங்கே போனால் வெஞ்சனம் எதுவுமே இல்லைக்கா, நீ சாப்பாடு மட்டும் போடுங்கக்கா, வெஞ்சனம்லாம் வேணான்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் ஒரு வடையை வாங்கி வச்சுட்டு வெஞ்சனத்துக்கு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ என்னன்னா மழை செம்மையாக பெய்யுது. அதோடு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கோப்ரோக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலை.
சரி மழை வேற பெய்யுது. ஐயோ வியூ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பயங்கரமாக இருக்கா, இல்லை நான் மலையில் மாட்டிக்க போகிறேன்னா, இல்லை இந்த ரெக்கார்டு கேட்காம இருக்க போதா, இல்லை என் கேமரா போக போதா என்னன்னு தெரியலை. போக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மதுரை பண்ணியாச்சு சார். மழை பயங்கரமாக பெய்யுதுங்க. செக் போஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி கொடுத்து நம்ம நம்பரை என்ட்ரி பண்ணிட்டாங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே எப்படியா ஸ்டார்டிங்கே சரியான வளைவுங்க. இதுக்கே நான் இப்படி சொல்கிறேன். இனி போக எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு தெரில. அந்த சார் வந்து என்ன சொல்கிறது, உள்ளே போனோடனே கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். சொன்னார், ஏங்க இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இப்படி பண்ண முடியுமாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு வார்ன் பண்ணார். சரிங்க சார் இனிமேல் பண்ணால சாரி சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சாரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோ அவங்க சொல்கிறதும் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு சில பேர் அவங்களுக்கே ஆபத்து விளைவிக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க. அது அவங்களுக்கும் வேலைக்கும் ஆபத்தாக இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் எல்லாம். சூப்பராக இருக்குங்க. ஹேர்பின்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் கரெக்டாக வளையிறேன்னா என்னன்னு தெரியலை. இந்த கோப்ரோவுக்கு தான் என்ன ஆகுதுன்னு தெரில. இதோட ஜோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பை அப்படியே முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான், குவிட் பண்ணிட வேண்டியதான். நம்மளும் என்ன சொல்லி தம்ப்நெயிலில் யூடியூப் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயிலை வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்னு நினைக்கிறேன். மழை ரொம்ப பயங்கரமாக பெய்யுது. வளையும் போது பார்த்து வளையன்னு நினைக்கிறேன். ஏப்பா நம்ம போக நம்ம மேலே ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா மலையெல்லாம் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. எத்தனை ஏர்பின் இருக்குன்னு தெரிலையே. போவோம். மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் நனைஞ்சா ஒன்றும் பரவாயில்லைங்க. என் தம்பி என் வண்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயபுசா அவன் என்னன்னாலும் தாங்குவான். பட் இந்த கேமரா தான் புதுசாக வந்தது. என்ன பண்ண போகுதுன்னு தெரில. நல்லா நனைஞ்சிக்கிட்டு போகிறேன். யோவா சரியான மிஸ்ட்டு. இங்கிட்டு ஃபுல்லாக சரியான மிஸ்ட்டு. சரியான மிஸ்டாக இருக்குது. ஒன்றுமே தெரியலை. இப்போ நம்ம இப்படியே போயிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே போகுதுங்க. அந்த தூரம் ரொம்ப தூரம் போகுது. மழை வேற பெய்யுது ரொம்ப. எங்கே ஒதுங்கவும் முடியாது. மழை ரெண்டா நல்லா இருக்கும். மழை எப்போ சார் நிற்கும்? வீடியோ எடுக்கணும் சார். ரொம்ப பெய்யாமல் இருக்கு. கேமரா வாட்டர் ப்ரூஃப் தாங்க. ஆனால் அந்த மைக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல. ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே தெரியலை. பயங்கரமான வியூங்க பாருங்க.
லெவலாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, ஒய் சிட்டி இந்த கேமெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து அப்படியே இறங்கி ஷூட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. விண்டு மில்லு பயங்கரமாக இருக்குங்க. ஹார்ன் அடிக்கிறாங்க. மழை வேறு ரொம்ப பெய்யுதே. பெட்ரோல் இருக்குது, ஒரு 100 கிலோமீட்ரு இருக்கும். பெட்ரோல் ஒரு 100 கிலோமீட்ரு வருங்க. நான் தான் ரொம்ப நனைஞ்சிட்டேன். புகைலாம் வரலைங்க, அந்த அளவுலாம் ஒருத்தல. நான் கூட நினச்சேன் ஊதுனா புகை வரும் அந்த மாதிரி நினச்சேன், புகையெல்லாம் வரல. மெதுவாகவே போவோம். காரில் போகிறாங்க, நம்ம மலையில் நனைஞ்சிட்டு போகிறோம். இங்கேயுமே அங்கே தான் பாரபட்சம் இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் பாரபட்சமா. ஆனால் என் அளவு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல காரில் போகிறவங்க. மழை ஓரளவு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட்டு செம வியூ பாயிண்ட்டு, சூப்பராக இருக்குது. ஹீரோ மணிக்கு அப்பா உனக்கு அப்படியே இருந்தா டிவில கொடுத்தாரேன். தாத்தா